Hey all, welcome back to another video. Today in the video is going to be about a day in my life vlog. ஸோ இந்த vlogக்கு பின்னாடி ஒரு கொலாப்ஸான செஷன் இருந்துச்சு. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு மிடில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த மாதிரி காலையில் நேரமாக எழுந்திரிச்சு படித்து அந்த ஹேபிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் நேரமாக எழுந்திரிச்சு படிக்கிறேன். ஸோ கைஸ், ஆக்சுவலி நான் இன்றைக்கி எக்கனாமிக்ஸ் தான் படிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். 5 மார்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் இன்றைக்கி ஒரே தூக்க கலக்கமாக இருந்துச்சா காலையிலே, அதனால் சரி அக்கௌண்ட் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அது பண்ணோன்னா கொஞ்சம் தூக்கம்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் நேரம் அக்கௌண்ட் சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அந்த 5th சாப்டருக்குள்ளே கொஞ்சம் பெரிய சம்ஸ்லாம் இருக்கும்ல, காம்ப்ரஹென்சிவ் சம்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் அ குட்டி பிரேக் திரும்ப நான் எக்கனாமிக்ஸ் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து அப்படியே படித்து டிக் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கரண்ட்லி அந்த எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுட்டு அப்படியே எழுதி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் எவ்வளோ படித்தாலும் மண்டையிலே ஏறாதா. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் ஒரு 2-3 டைம் அப்படியே எழுதி பார்க்கணும். நீட்டாக எழுதினாலும் சும்மா அப்படி கிறுக்கி அப்படியே எழுதும்போது ஆட்டோமேட்டிக்லி நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். சம்டைம்ஸ் படிக்க தோணாத டைம்லேயும் இந்த மாதிரி ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோக்கு பின்னாடி ஒரு கொலாப் செஷன் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னென்னா இந்த வீடியோவை நான் ஒரு டே இன் மை லைஃப் vlog-ஆக எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் போக போக என்னாச்சுங்கனால அந்த டேயோட எண்டில் என்னால் இது எடிட் பண்ணுறதுக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கும் முடியல. ஸோ vlog-க்கு ஒரு கரெக்டான எண்டிங் இல்லாமல் போயிடுச்சு. சரி, ஓகே, சாட்டர்டே சண்டே கொஞ்சம் வெளியே போகிறது, ஃபங்க்ஷன், அந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம். சரி, அதையும் எடிட் பண்ணிவிட்டு ஒரு vlog-ஆக போடலான்னு பார்த்தா அதிலே சின்ன கிளிப்ஸாக தான் இருந்துச்சு, அவ்வளோவா போடுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ எனக்கு என்னென்னு போடுறேன்னே தெரில. டே இன் மை லைஃபாக போட முடியல. ஒரு வீக் இன் மை லைஃப்னால் அது மண்டே டு சண்டே வரைக்கும் இருக்கணும்ல. ஸோ ஒரு வீக் இன் மை லைஃப்னு போட முடியல. ஒரு வீக்கெண்ட் இன் மை லைஃப்னு போடலான்னு பார்த்தா அதுக்கும் நான் நிறைய கிளிப்ஸ் ஷூட் பண்ணவே இல்லை. ரொம்ப பிஸியாக இருந்தனால அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ அங்கங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் ஷூட் பண்ணியிருந்தேன். ஒரு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த மாதிரி கிளிப்ஸ் மட்டும்தான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரைடேயோட மட்டும்தான் இதில் ஃபுல்லாக இருக்குது. சாட்டர்டே சண்டேவோட கிளிப்ஸ் 2 குட்டி கிளிப் எண்டிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வெளியே போகணுங்கிறனால நான் இந்த ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இது என்னென்னா கொஞ்சம் கடலை மாவு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் கொஞ்ச நேரம் பூசிட்டு ஆஃப்டர் தட் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டேன். என்னோட ஒரு கசினோட வெட்டிங்கிறனால அதுக்கான கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக தான் நானும் எங்கள் அம்மாவும் வெளியே போயிருந்தோம். அப்படியே போயிட்டு இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்துச்சா, ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணியிருந்தேன்னா, இது எங்கள் அம்மாவோட ஒரு saree, நாளைக்கு கட்டுறதுக்காக வச்சுருந்த saree. ஸோ இது நானே ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு 3 சாரீக்கு நானே தான் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணியிருந்தேன். யூடியூப்பில் டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்து தான் பண்ணேன். இப்போ பார்த்த ஒரு 2-3 கிளிப்ஸ் தான் நான் வெட்டிங் அன்னைக்கும் வெட்டிங்க்கு முன்னாடி அன்னைக்கும் ஷூட் பண்ண அந்த கிளிப்ஸு. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். பை பாய், see you in the next video, take care.